أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக இஸ்லாத்தினுடைய செய்திகளை நாம் படித்து வருகிறோம். அதன் அடிப்படையில் இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய பிரிவு அல் பித்ஆ. பித்ஆ என்று சொல்லப்படக்கூடிய பித்ஆத்தை குறித்து உண்டான ஒரு பார்வையை தான் நாம் சுருக்கமாக இங்கே பார்க்க இருக்கிறோம். நான் எப்போதும் நாம் நேரடியாக வகுப்பு இல்லாததின் காரணமாக நம்மால் முடிந்த அளவிற்குண்டான செய்திகளை அதில் தொகுத்து வந்து அதன் அடிப்படையில் நாம் உங்களுக்கு சொல்லி தருகிறோம் இன்ஷா அல்லாஹ். அப்போ பித்ஆத் என்று சொன்னால் அதனுடைய மொழி அர்த்தம், அதனுடைய லுகா அப்படின்னு சொல்லக்கூடிய மொழி அர்த்தம் என்னவென்று சொன்னால் அல் பிதா அப்படிங்கிற அந்த வேர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது. அப்போ உதாரணத்துக்கு அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு முன் உதாரணமும் இல்லாமல் புதிதாக உருவாக்கப்பட்டது, எந்தவித அடிப்படையும் இல்லாமல் உருவாக்கப்பட்டது தான் இறைவன் வந்து என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா பித்ஆத் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல சொல்றான். குரான்ல அல்லாஹ் தஆலா பதீஉ ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியை எந்தவித முன்மாதிரியின்றியும் படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு குரான்ல சூரத்துல் பக்ரால இறைவன் சுட்டி காட்டுறான். பதி அப்படின்னு சொல்லக்கூடியது இது பிதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. அதே மாதிரி வந்து சூரத்துல் அஹ்காஃப்ல இறைவன் சுட்டி காட்டுறான், குல் மா குன்து பிதஅம் மினர் ருசுல், நபியே அவர்களிடம் கூறுவீராக, அல்லாஹ் அனுப்பிய தூதர்களில் நான் புதியவனாக இருக்கவில்லை அப்படின்னு. பித்அன் குல், நபியே நீங்க சொல்லுங்க, மா குன்து பித்அன், மா குன்து நான் ஆகி இருக்கவில்லை, பித்அம் மினர் ருசுல் தூதுவர்கள்ல இருந்தும் உள்ள நான் புதியவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து அல்லாஹ் தஆலா கட்டளையிடுறான். குல் மா குன்து பித்அம் மினர் ருசுல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. அப்போ புதியது அப்படிங்கிறத பற்றி உண்டான விஷயத்தை குரான்ல இறைவன் இந்த வார்த்தைகளை கொண்டும் என்ன செய்யறான், சொல்லி காட்டுறான். அடிப்படை இல்லாத ஒரு விஷயத்த, இந்த அடிப்படையே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குவது அப்படிங்கிற அடிப்படையில இறைவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வார்த்தைய உபயோகப்படுத்தி இருக்கிறான் அல் குரான்ல. அந்த அடிப்படையில தான் பித்ஆத் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன அப்படிங்கிறத குறித்து உண்டான ஒரு பார்வையை தான் நாம் இப்ப பார்க்கிறோம். அப்போ புதிதாக உண்டு பண்ணுதல், அது பித்ஆத் என்பது இரண்டு வகைப்படும். ஒன்று தொடர்ச்சியான அன்றாட பழக்க வழக்கங்கள், அடிப்படையான தேவைகள் அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ நம்மளுடைய தேவைகளுக்காக வேண்டி நாம் வந்து கண்டுபிடித்திருக்கிறது, இப்போ நம்மளுடைய மனிதர்களுடைய உபயோகத்து பொருட்களுக்காக வேண்டி நாம் கண்டுபிடித்திருக்கக்கூடியது, இவைகள் எல்லாம் ஆகுமானது அப்படிங்கிற அடிப்படை, அதனுடைய நலன், அதனுடைய தேவை என்பதை மையப்படுத்தி அதை ஆகுமானதாக நாம் ஆக்கிக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இது என்ன காரணம் என்னன்னா, இது வணக்க வழிபாடுகளுக்குண்டான அந்த விஷயங்கள் அல்ல. எனவே இது வந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொன்னா, நன்மையின் அடிப்படையில கண்டுபிடிப்புகளை நாம் பொதுவாகவே நம்ம என்ன செய்யலாம், அங்கீகரிக்க முடியும். தேவையின் அடிப்படையில் அது வந்து முன்மாதிரிகள் எல்லாம் இருக்கிறது, இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அதை நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை அங்கீகரிக்கக்கூடிய ரீதியில இருக்கு. அதே மாதிரி இரண்டாவது வந்து மார்க்கத்தில் புதுமையை புகுத்துதல். இது மார்க்கத்துல இஸ்லாம் இப்படித்தான் ஒரு வழிபாட்டு கொண்டது, அல்லாஹ்வுடைய தூதுவர் இப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வழிகாட்டுதல் இப்படிப்பட்டது, வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதில் ஹலால் இருக்கிறது, ஹராம் இருக்கிறது, மனிதர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்குண்டான எல்லா வாழ்வியல் முறைகளும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வாழ்ந்து காட்டி முன்மாதிரி தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அப்படி முன்மாதிரி மிக்க தன்மைகளில் இருந்து வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வதுதான் சரியானதாக இருக்குமே தவிர, மார்க்கத்தில் புதிதாக இல்லாத ஒன்றை உருவாக்குவது அப்படிங்கிறது கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வேதத்தின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதுவரினுடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் முறைப்படியான பின்பற்றுதல்களை ஏற்படுத்த வேண்டுமே அல்லாது, நம்மளுடைய மனதிற்கு தோதுவான வணக்க வழிபாடுகளை நாம் இந்த மார்க்கத்தில் புகுத்துவது என்பது கூடாது. அது தடுக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, "மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா" யார் இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒன்றை உருவாக்குகிறாரோ, "மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ருத்துன்" இல்லாத ஒன்றை மா லைஸ மின்ஹு மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு இதுல இல்லாத ஒன்றை யார் தம் மார்க்கத்தில் உருவாக்குகிறாரோ ஃபஹுவ ரத்துன் அது என்ன செய்யப்படும்? நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தராங்க. புகாரிலையும் ஹதீஸிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு இடத்துல மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ருத்துன் யார் நாம் செய்யாத ஒன்றை செயல்படுத்துகிறாரோ மார்க்கத்தில் ஃபஹுவ ருத்துன் அதுவும் என்ன செய்யப்படும்? நிராகரிக்கப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க. அப்போ பித்அத் அப்படிங்கிற இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியமானது. அடிப்படை ஆதாரம் இல்லாத விஷயங்களை புதிதாக நாம் உருவாக்குவதற்கு முன்பு இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தெளிவான அறிவை பெற்றிருத்தல் அவசியம். அப்படி ஒன்றை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மன இச்சையின் அடிப்படையில் செயல்படுவதற்கு இஸ்லாம் சரியானது அல்ல. அது இஸ்லாம் அங்கீகரிக்கவும் இல்லை என்பதை குறித்து உண்டான தெளிவான அறிவு நமக்கு இருத்தல் அவசியம் என்பதைத்தான் அங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். அப்போ பித்அத்தின் வகைகள் 2 வகைப்படும். மார்க்கத்தில் பித்அத் 2 வகை. ஒன்று கொள்கை சார்ந்த பித்அத், அகீதா அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை சார்ந்த நம்மளுடைய நம்பிக்கைகள்லேயே நிறைய முரண்பாடுகளை என்ன செய்யறாங்கன்னா புதிதாக கொண்டு வரோம். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அது நிராகரிப்பினுடைய வழிகாட்டுக்காக வேண்டி கொண்டு போகக்கூடிய ஒரு வழிகாட்டுதலாக மாறிவிடுகிறது. அப்படி நிறையாவும் இருக்கு. தெளிவான இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய அறிவை பெற வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமை. அடிப்படையில் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதும் அல்லாஹ் அல்லாத மற்றவர்களை கடவுள்களாக ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் ஒவ்வொரு மூமினுடைய அடிப்படை கோட்பாடு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். வ அன்ன முஹம்மதன் அப்துல்லாஹி வ ரசூலுஹு அல்லாஹ்வினுடைய தூதுவர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதுவராக அடியாராக இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் என்று தெளிவான பிரகடனம் செய்த பின்பு அதில் தெளிவான அறிவை பெறாமல் வழிகாட்டுகள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை கொண்டு, அதாவது மார்க்கத்தை படிப்பதற்காக வேண்டி நாம் தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய வழிகாட்டுதலை வைத்துக் கொண்டு இதுதான் வழிகாட்டுதல் என்ற அடிப்படையிலான செயல்பாடுகளில் ஈடுபடுவது சரியல்ல. தெளிவான அறிவை பெற்றுக்கொள்வது அத்தியாவசியம். அதன் காரணமாக உதாரணமாக சமூகத்தில் இருந்த தற்காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாத்தையும் கவனிக்கும் போது அது வழிகட்ட ஒரு கூட்டத்தினுடைய கோட்பாடாக கூட மாறிவிட முடியும் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. சமூகத்தில் நிறைய முஸ்லிம்களுடைய சிந்தனைகளில் பலதரப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது, முரண்பாடுகள் இருக்கிறது, ஏற்றுக்கொண்ட காரியங்களில் முரண்பாடுகள் இருக்கிறது. அது சரியானதல்ல. தெளிவான அடிப்படையான இஸ்லாத்தை பின்பற்றுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அறிவை பெற்றுக்கொள்வது கட்டாய கடமை. 2வது பகுதி வணக்க வழிபாடுகளில் பித்அத். வணக்க வழிபாடுகள்ல பித்அத் உதாரணமாக கடமையாகாத ஒன்றை நாம என்ன செய்யறது அப்படின்னா அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்கிறது பல வகையில் சுட்டி காட்டப்படுது. அது ஒன்றா நம்ம பார்க்கலாம். வணக்கங்களின் அடிப்படையிலிருந்து சிலது ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொன்னால் அது என்ன? மார்க்கத்தில் எந்த அடிப்படையும் இல்லை, அடிப்படை ஆதாரங்கள் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யல, குர்ஆன்ல சுட்டி காட்டப்படலை. அது இந்த சஹாபிகளினுடைய வழிகாட்டுதல் கூட இதுல இல்லை. அந்த மாதிரியான வழிகாட்டுதல் இல்லாத விஷயங்களை, மார்க்கத்தில் இல்லாத விஷயங்களை நாம உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அது தடுக்கப்பட்டது. உதாரணம் அதுல தொழுகை, நோன்பு, பெருநாள் தினங்களை புதுசாக உண்டாக்குறது, கடமை இல்லாத பெருநாள் தினங்களை நம்ம புதுசா உருவாக்குறது,
ஈத் அப்படின்னு சொல்லிட்டு ஒற்றை வார்த்தையில அரபியில சொல்றதுனால என்னுடைய டிரான்ஸ்லேஷன்ல கடமை இல்லாத பெருநாள் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருது. நமக்கு 2 பெருநாட்கள் தான். ஒன்று ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அத்ஹா என்று சொல்லப்படக்கூடிய 2 பெருநாட்கள் தான் இஸ்லாத்துல இருக்குது. அப்ப அது அல்லாத பெருநாள் தொழுகைகளை நம்ம பெருநாள்களை வந்து என்ன செய்யக்கூடாது, அதிகமாக உண்டாக்குது கூடாது. பிறந்த நாள் விழா போன்றவைகள்லாம் இதுல அடங்கும். மேற்கத்திய கலாச்சாரங்களை பின்பற்றி பெரிய அளவிலான பிறந்த நாள் விழா அப்படிங்கிறதுலாம் வந்து இப்போ விருந்தோம்பல் என்ற ரீதியில பல வகையில போயிருச்சு. மார்க்கத்துல அது எந்தவித ஆதாரமும் அற்றது. 2வது பிரிவு ஆகுமாக்கப்பட்ட வணக்கங்களில் கூடுதலா செய்யறது. எப்போதும் தொழுதுகிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு இதை வந்து தொழுவே கூடாது அப்படின்லாம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சில சஹாபிகள் நோன்பு வச்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சஹாபி நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய மனைவியினுடைய இந்த செயல்பாடு அவங்க மனைவி வந்து இது ஒரு சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு நோன்பே எப்போதும் நோன்பு வச்சுட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து நீங்க நோன்பு வைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம ஹதீஸ்கள்ல பார்த்திருக்கோம். ஸோ அந்த அடிப்படையில அதிகப்படியான இபாதத்துங்கிற பேர்ல நம்மளுடைய அடிப்படை விஷயங்களை மீறுவது கூடாது. 3வது இஸ்லாம் விதித்த இபாதத்தை ஷரியத்து காட்டி தராத பிரகாரம் செய்யறது. இபாதத்து தான் திக்ர் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். வதக்கிர் ஃபைன்ன திக்ரா தன்ஃபவுல் முஃமினீன். நீங்க வந்து என்ன செய்யுங்க அப்படின்னா திக்ரு செய்யுங்க. உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா திக்ரு செய்யறது அப்படிங்கிறது உங்களுக்கு பிரயோஜனம் தரும். நம்பிக்கையாளர்களுக்கு அது பிரயோஜனம் தரும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டக்கூடிய தருணத்துல கூட்டமா உட்கார்ந்துக்கிட்டு அதுக்கு ஒரு வணக்க வழிபாடு மாதிரி ஆக்கி ஒரு பெரிய இபாதத்தை திக்ரு மஜ்லிஸ்ங்கிற பேர்ல பல விஷயங்கள் வித்தியாசமாக நடக்குது. திக்ரு அப்படிங்கிறத வந்து வேற மாதிரி ஆக்கி அதை ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வுகளை உண்டாக்கி அது ஒரு கண்மூடித்தனமான வித்தியாசமான ஒரு உணர்வுகளை உண்டாக்கி அந்த உணர்வுகளுக்கு மக்களை அடிமைப்படுத்தப்பட்டு வேற வேலையே இல்லை, இதுதான் இஸ்லாம்ங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணி அதுல முஸ்லீம்களை போட்டு படாத பாடுபடுத்தி இதுதான் இஸ்லாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் இஸ்லாத்துல இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு உண்டான முன்மாதிரிகள் இங்க இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திக்ரு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இப்ப நடக்கக்கூடிய திக்ரு மஜ்லிஸுக்கும் அதுக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு. இப்படி இல்லை. அப்ப அந்த அடிப்படைக்கு முரணான விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். இபாதத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வும் சொல்லியிருக்கிறான் திக்ரு செய்யுங்கன்ட்டு. ஆனா இப்படி திக்ரு செய்ய சொல்லலை அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது சுன்னாவையும் தாண்டி தன்னைத்தானே வருத்தி கொள்ளக்கூடிய வகையில எல்லாம் இருக்கு. என்னெல்லாமோ நடக்குது திக்ரு மஜ்லிஸ்ங்கிற பேர்ல. அல்லாஹு ஆலம். 4வது பிரிவு என்ன அப்படின்னு சொன்னா இஸ்லாம் விதித்த ஒரு வணக்கத்தை எவ்வித ஆதாரமும் இல்லாமல் குறிப்பிட்ட நேரங்கள்ல இந்த நாட்கள்ல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நாமளே வந்து என்ன செஞ்சுக்கிறதுனா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. உதாரணத்துக்கு ஷாபான் மாத நடுப்பகுதியில நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆதாரபூர்வமான முன்மாதிரியா அதுக்கு முன்னாடி இருக்குதா அப்படிங்கறத பத்திலாம் நம்ம வந்து பாக்குறது இல்லை. நடுப்பகுதிகளில் நடு இரவுல நின்று ஃபுல்லா வந்து வணங்குறது இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து இஸ்லாத்தை வந்து என்ன செய்யும் அப்படின்னா சரியான புரிதல் அற்ற ஒரு விஷயங்களா மாற்றிடும். அப்போ அதுல வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோட நடந்து கொள்வது அவசியம்ங்கிறத நாங்க இங்க சுட்டி காட்டுறோம். மொத்தத்துல அடிப்படை அறிவு இல்முங்கிறது அடிப்படையான மார்க்கத்தை குறித்து உண்டான விஷயங்களில் மிக முக்கியமானது. தொடர்ச்சியாக மார்க்கத்தின் பெயரில் உருவான பிதஅத்து பற்றிய சட்டம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கிறோம். மார்க்கத்தில் எல்லா பிதஅத்துக்களும் தடுக்கப்பட்டவை, வழிகேடு. மார்க்கத்துல எதுவுமே புதிதாக என்ன செய்யக்கூடாது, முன்மாதிரி இல்லாம உருவாக்க கூடாது அப்படிங்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஈயாக்கும் முஹ்தஸாத் வ ஈயாக்கும் முஹ்தஸாத்துல் உமூர். புதிதாக உருவாக்கப்படக்கூடிய மார்க்கத்தில் உருவாக்கப்படக்கூடிய விஷயங்களை விட்டு நாங்கள் உங்களை எச்சரிக்கை செய்கிறோம். ஃபைன் குல்ல முஹ்தஸத்தின் பிதா, புதிதாக உருவாக்கப்படக்கூடியது எல்லாமே என்னதுதான் பிதாத். குல்லு பிதாத்தின் தலாலா. அதே மாதிரி புதிதாக உருவாக்கப்பட்ட எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா வழிகேடாக மாறும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லா இமாம்களும் இதையும் பேசுறாங்க. கௌலிஹி மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி அதே மாதிரி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்குவது அப்படிங்கிறது நிராகரிக்கப்பட வேண்டியது அப்படிங்கிறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டுறாங்க.
அதே மாரி நான் ஏற்கனவே படிச்ச ஹதீஸ், "மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுருத்துன்." ஏற்கனவே நம்ம சொன்ன மாரி தான். ஒரு செயலை வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதுவரனுடைய வழிகாட்டுதல் இல்லாத செயலை யார் செய்கிறாரோ, அது நிராகரிக்கப்பட்டது. அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்றோம். எனவே ஒவ்வொரு நவீனங்களும் பித்அத். எல்லா பித்அத்துகளும் மறுக்கப்பட்ட வழிகேடு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அப்ப இந்த வழிகேட்ட நம்ம என்ன ஃபாலோ பண்ண முடியாது. அப்படிங்கிறது நமக்கு எதார்த்தம் தெரிந்தது. அப்போ வணக்கங்களிலேயும் சரி, நம்பிக்கையிலும் சரி, புதிது அப்படிங்கிறது எச்சரிக்கையோடு நிராகரிக்கப்பட வேண்டியது. அதில் மிகுந்த விஷயங்கள நாம புரிந்து கொள்வது அவசியம்ங்கிறத நான் சொல்லி தர கடமைப்பட்டிருக்கிறேன். பிதஅத் அப்படிங்கிறது தன்மைக்கேற்ற கண்டிப்பும் அத்தியாவசியம். அது பற்றிய கண்டிப்பு அப்படிங்கிறது வித்தியாசப்படும். சட்டத்தின் அடிப்படையில அத கண்டிக்கிறது. சிலது வந்து தெளிவான நிராகரிப்பாக மாறியிருக்கு. நான் நெறைய விஷயங்கள நம்மளால உதாரணப்படுத்தி காட்ட முடியும். இ இறந்தவங்களுக்கு கூட வந்து அவங்க பக்கத்திலேயே நம்மளும் போயிரலாம் அப்படிங்கிற மாரியான ஒரு கேட்டகரிலாம் இருக்குது உலகத்துல. அப்ப அவங்களுடைய கபர தவாப் செஞ்சோம்னா அடியார்கள் கூடயே வாழ்ந்துரலாம். அவுலியாக்கள் கூடயே இருந்துரலாம் அப்படின்னு நெனைக்கிறது. அவுலியாக்கள் கூட இருக்கிறது, அல்லது நம்மளுடைய மூதாதையர்கள் அவங்கள மையப்படுத்தி போறது, இறந்தவங்களுக்காக வேண்டி நேர்ச்சை செய்றது, அதே மாரி அவங்களுக்காக வேண்டி குர்பானி வைக்கிறது, குர்பானி கொடுக்கிறது. அப்ப அவங்கள கபூர்ல இருக்கக்கூடியவங்கள வந்து எங்களுக்கு வந்து உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்றது. அல்லாட்ட அவங்கள வச்சு பிரார்த்தனை தேடுறது. அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இதுல இருக்கு. அப்ப இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இதெல்லாம் பித்அத். பித்அத்தில் சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா ஷிர்கின் பக்கம் கொண்டு போய் நிராகரிப்பின் பக்கம் கொண்டு போய் சேர்த்துரும். இன்னும் சிலது இருக்குது. அது நிராகரிப்பின் பக்கம் கொண்டு போய் அப்படியே வழிய ஓப்பன் பண்ணி விடும். அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, கபர்கள் மீது அந்த கட்டுமானத்த கட்டுறது. அந்த கபர்கள் பக்கத்துல நின்னு தொழுவுறது. அந்த இடத்துல நின்னுகிட்டு எப்போதும் போய் பிரார்த்தனை செய்றது. அவர்களுக்காக வேண்டி கபர்ல இருக்கவங்களுக்காண்டி பிரார்த்தனை செய்றது இல்ல. அவங்கள்ட்ட பிரார்த்தனை செய்றது. அதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, ஷிர்கினுடைய வழிகாட்டுதலா மாறும். பித்அத்துல சில கொள்கை ரீதியிலான குற்றமும் இருக்கு. உதாரணமா ஹவாரிஜி, காதிரியா, முர்ஜியா, ஹவாரிஜிகள், கதிரியாக்கள், முர்ஜியாக்கள் இவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள், கொள்கை, கோட்பாடு அப்படிங்கிறது எல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, சொற்கள் எல்லாமே ஷரியத்துக்கு மாற்றமா தான் இருந்தது. உதாரணமாக, அது ஒரு வித்தியாசமான இது. அடிப்படையான இஸ்லாம் கொடுக்கப்பட்டதனுடைய நோக்கம், மனிதர்கள் இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய பிரதிநிதிகளாக வந்தவர்கள் தான் மூமின்கள், நம்பிக்கையாளர்கள். அல்லாஹ்வுடைய தூதுவரனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியவர்கள். அல்லாஹ்வும் அப்படித்தான் சொல்றான். அப்ப இபாதத்துல இன்பம் காணுவதற்காக வேண்டி நான் துறவறத்தை மேற்கொள்றேன். அப்படின்ட்டு என்ன செய்றது அப்படின்னா, குடும்பம் குட்டியெல்லாம் விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படிதான் போனாங்க. நானும் அப்படிதான் போவேன். அப்படிங்கிற மாரி எல்லா பக்கமும் போறது. அப்படிலாம் இஸ்லாம்ல இல்ல. அல்லாஹ்வுடைய தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஏற்கனவே சொன்ன மாரி, துறவறத்தை மேற்கொள்வது அப்படிங்கிறது ஸுஹுத் அப்படின்னு சொல்லி சொன்னா, எல்லா அத்தியாவசிய தேவைகளையும் உலகத்திற்கு வந்து உலகத்தை நேசிக்கக் கூடாது என்பதிலிருந்து மாறி நிற்பதற்காக வேண்டி இப்படியான சில வழிகாட்டுதலை மக்கள் மேற்கொள்கிறார்கள். உலகத்தில் வாழ்வது அப்படிங்கிறது அடிப்படையான விஷயம். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா மா ஃபில் ஆஹிரத்தி ஹஸனா, மறுமையிலேயும் இம்மையிலேயும் எங்களுக்கு நன்மையை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுறான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படின்னு. இந்த உலகத்துல வாழக்கூடிய காலகட்டத்திலையும் நன்மையை தருவாயாக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த உலகத்துல நான் வந்து துறவறத்தை கடைபிடிக்கிறேங்கிற பேர்ல, நன்மை அப்படிங்கிறது எப்படியோ புரிந்து கொண்டு, இதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மன இச்சைக்கு தகுந்தவாறுலாம் இஸ்லாத்த என்ன செய்யக்கூடாது? வளைக்கக்கூடாது. அது இஸ்லாமிய வழிகாட்டுதல் அல்ல. அப்ப நன்மையை நாடி நோன்பு வச்சுக்கிட்டு, வெயில்ல நோன்பு வச்சுக்கிட்டு நின்னாதான், அல்லாஹ் தஆலா வந்து நம்முடைய பாவங்கள மன்னிப்பான். அப்படிங்கிற மாரியான ஒரு எண்ணம்லாம் இருக்குது. கடுத்த வெயில்கள்ல போய் நிக்கிறது. அதே மாரி உடல் உடலுறவு அப்படிங்கிற விஷயத்துல ஈடுபாட்டை வந்து இல்லாமல் செய்வதற்காக வேண்டி ஆண்மை நீக்கம் செய்வது அப்படிங்கிறதும் இந்த உலகத்துல இருக்கு. எனக்கு வந்து ஒரு வித்தியாசமான எண்ணங்கள் தோன்றிக் கொண்டே இருக்கு. அதனால அந்த மாரியான இதுல வந்து நான் மாறி நிக்கிறதுக்கு விருப்பப்படுறேன் அப்படிங்கிற பேர்ல இப்படியான பல விஷயங்கள் இந்த உலகத்துல இருக்குது. இது எல்லாத்தையும் ஆய்வு செய்து அதை சரியாக பின்பற்ற வேண்டியது நம்மளுடைய கட்டாய கடமை அப்படிங்கிறத நான் இங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன்.
இப்போ பிதாத் பத்தியே உண்டான சில முக்கியமான விஷயம் என்னன்னா, பிதாத்துல 2 பிதாத் இருக்குது. ஒண்ணு பிதாத் ஹசனா, ஒரு பிதாத் சய்யியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அது நான் ஏற்கனவே சொன்னேன். ஆகுமாக்கப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது வேற. அத இதோட ஒப்பிடக்கூடாது மார்க்கத்தினுடைய விஷயத்துல. பிதா ஹசனா, பிதா சய்யியா அப்படின்னு சொன்னா, அப்ப ஃபைன்ன குல்ல பிதாத்தின் தலாலா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்களா? அது எப்படி நீங்க நல்ல பிதாத்து, கெட்ட பிதாத்து அப்படின்னு சொல்லிட்டு பிரிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா பிதாத்தும் என்ன செய்றாங்க? வழிகேடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் இதுல ஆகுமாக்கப்பட்ட க விஷயங்கள் நம்ம அது குறித்து உண்டான தெளிவான அறிவை பெறுவது நமக்கு அவசியம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா பித்அத்துகள் அப்படிங்கிறதும் கெட்ட பித்அத்துகளாக நமக்கு தோன்றல அப்படின்னு சொன்னாலும், அங்கு நல்ல பித்அத் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு விதமான ஒரு உரையாடல்கள் இந்த சமூகத்துல இருக்குது. அப்ப நல்ல பித்அத் அப்படிங்கிறத நாம ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு, அதனுடைய அடிப்படை விஷயங்கள் இது எல்லாத்தையும் குறிச்சு ஆய்வு செய்யணும் பெரிய அளவுல. ஆனா இந்த பிதஅத் அப்படின்னு சொன்னா, மார்க்க விஷயத்துல எது வந்தாலும் அது வழிகேடாக அமையும் என்பதுதான் அது நமக்கு அறிஞர்கள் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். எந்த விதத்துல நமக்கு பிதஅத் வந்தாலும் அது வழிகேடாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அடிப்படை இஸ்லாம் மிக முக்கியமானது. நம்மளுடைய அமல்கள், நம்முடைய கொள்கைகள், நம்முடைய வார்த்தைகள் அனைத்துமே எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்க்கத்தின் அடிப்படையில தூய்மையானதாக இருக்கணும் அப்படிங்கிறத அறிஞர்கள் நமக்கு சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். ஆனா அதே நேரத்துல பிதஅத் ஹசனா நல்ல பிதஅத் முன்மாதிரிகள் இருக்குது. நல்ல பிதஅத் இருக்குது அப்படின்னு சொன்னா உதாரணத்துக்கு உமர் ரலியல்லாஹு தராவீஹ் தொழுகையெல்லாம் அ உருவாக்கி ஜமாத்தோட தொழணும் அப்படிங்கிற அடிப்படையில 20 ரக்காத்துகளாக உருவாக்கி வச்சிருந்ததெல்லாம் நாம பித்அத் அப்படிங்கிற அடிப்படையில ஃபாலோ பண்ணத்தானே செய்றோம். அப்படின்னு சொன்னா, அதே நேரத்துல குர்ஆன உமர் ரலியல்லாஹுடைய காலகட்டத்திலான ஒண்ணு திரட்டுனாங்க. ஹதீஸினுடைய கிதாபுகள் வடிவமைக்கப்பட்டது இந்த மாதிரியான அடிப்படை தானே அப்படின்னு சொன்னா, இல்முகளை ஒன்று சேர்ப்பதும், இல்முகளை செயல்படுத்துவதும் அப்படிங்கிற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டிக் கொடுத்தது. வழிகாட்டுதல், முன்மாதிரி மிக்கது. அதிலெல்லாம் முன்மாதிரி இல்லன்னு சொல்ல முடியாது. அப்ப இல்மை ஒன்று சேர்க்க வேண்டியதும், அ தேவையின் அடிப்படையில சமகாலத்துக்கு தேவையான அடிப்படையில மார்க்கத்தை முழுமையாக கொண்டு சேர்க்க வேண்டியதும், முழுமைப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அந்தந்த இஸ்லாத்திற்கு இருக்குதுங்கிற அடிப்படையில அதனுடைய கருத்துக்களை முறையாக பின்பற்ற வேண்டியது அந்த அல்லாஹ்வுடைய தூதுவரனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடியவர்களுக்கு இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் குர்ஆன ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. குர்ஆன மனப்பாடமாக்கனவங்களுக்கு உண்டான கேட்டகரி வைஸா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் கொடுத்திருக்கிறாங்க. எழுத்துக்களுக்கு நன்மை இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப குர்ஆன ஒருங்கிணைக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது. பின்னாட்களில் வரக்கூடிய இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு முறையான கட்டுப்பாடு கொண்ட ஒரு இஸ்லாமிய செயல்பாடு வேணும். ஒரு இபாதத்தை குறித்து உண்டான தெளிவான வழிகாட்டுதல் வேணுங்கிற அடிப்படையில அல்லாஹ்வுடைய தூதுவருக்கு பின்பு வந்த சஹாபிகள் சில முன்மாதிரிகளை ஏற்படுத்தி தந்தது என்பது முறையானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். அது முறையற்றது அல்ல. புதிதாக உருவாக்குவது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு செயல்பாடாக நாம என்ன செய்யக்கூடாது? கரிக்கக்கூடாது. தராவீஹ் அப்படிங்கிறது நமக்கு முறையானதாக நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு? பின்பற்றக்கூடிய வகையில வந்திருக்குது அப்படிங்கிற பார்க்கணும். கடமை அல்ல, சுன்னத்தான வகையில இப்படி பின்பற்றுங்க அப்படிங்கிறது. அப்போ பல வகையிலான வழிகாட்டுதல் அல்லாஹ்வுடைய தூதுவரனுடைய அ முன்மாதிரிகளின் அடிப்படையில நமக்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும். இறைவன் நமக்கு நன்மையை தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.